மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோழி மாமிச உணவை செல்லப்பிராணிகளுக்கு தயாரித்தல் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி சிவகுமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பண்ணைக்குட்டையில் மீன் வளர்த்து பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் மோகனூரைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு என் ரமேஷ் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நவீன தொழில்நுட்ப முறையில் கால்நடை வளர்ப்பு பற்றிய செயல்பாடுகள் குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மைய பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் மீன் வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அவ்வகையில் பண்ணைக்குட்டையின் மீன் வளர்த்து பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் மோகனூரைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு என் ரமேஷ் அவர்களை சந்தித்த போது விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா எல்லாம் ஆள் கூலியெல்லாம் நிறையா டிமாண்டாக இருக்குது அதில். அதனால் மாட்டு எதாவது பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கேவிகேவில் நமக்கு கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் மீன் வளர்த்ததை பற்றி நாங்கள் யோசனை பண்ணோம். பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒரு 4 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பரவாயில்லைங்கிற மாதிரி பட்டுச்சு. அதனால தான் சரின்ட்டு நாங்கள் இப்போ மீன் ஒரு எப்படி குளம் வெட்டுறதுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஐடியா கேட்டு பார்த்திங்கன்னா இப்போ குளம் வெட்டினோம். கிட்டத்தட்ட ஒரு 60க்கு 60 வச்சு சும்மா சிம்பிளாக இப்போதைக்கு சாம்பிளாக ஒன்று கட்டினோம். அது பரவாயில்லைங்க ஓரளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு குளம் வெட்டிட்டு அதை தண்ணி ஃபஸ்ட்டு சாம்பிளில் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது பரவாயில்லன்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாணியை கரைச்சி ஊற்ற சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி சாணி கரைச்சி ஊற்றினோம். அவங்களே கூப்பிட்டு போயிட்டு தஞ்சாவூரில் அங்கே மீன் குஞ்சு வாங்கி கொடுத்தாங்க. குஞ்சு வாங்கி கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஜூன் 29 நாங்கள் குஞ்சு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆக போகுது. இப்போ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் 400 கிராம் சைஸுக்கு இப்போ ஓரளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்தில் அதை ஈல்டு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபீடு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ மக்காச்சோளம், சோளம், கம்பு, தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, தவிடு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா சார்கிட்ட போய் கேட்டு இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறோமோ அதுக்கு இப்போ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படின்னா அந்த ப்ரோட்டீன்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இந்த இது இப்போ இப்போ மக்காச்சோளம் இவ்வளோ யூஸ் பண்ணணும், சோளம் இவ்வளோ யூஸ் பண்ணுங்கள், கருவாடை இவ்வளோ யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ குஞ்சு விட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்களே இவ்வளோ ஃபீடு கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபீடு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், 2 டைம் கொடுத்துட்ருக்கோம். கொடுத்து பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வந்துட்டுருக்குங்க. இப்போ 60 குளவாட்டில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் இப்போ 2000 குஞ்சு விட்ருக்கேன் நான். இப்போ 2000 குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஃபீடு காலையிலையும் ஈவினிங் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதாவது நம்ம கூப்பிட்டு போய் அந்த பவானி சாகர் டேமு அந்த ட்ரெயின்லாம் கொடுத்தாங்க. இப்போ அங்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்ததில் நமக்கு ஓரளவுக்கு நல்லா பெனிஃபிட்டாக பட்டுச்சு. இப்போ அந்த ஃபீடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்தில் பார்த்திங்கன்னா 5 to 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 1 to 1.25 கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வர மாதிரி இப்போ ஓரளவுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் கிட்டத்தட்ட சைஸ் இருக்குது. ஓரளவுக்கு வந்துடும். ஒரு நல்ல எய்ம் இருக்குது. இப்போதைக்கு நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு தான் அந்த குழி வெட்டிக்கிறேன். இப்போ ஃப்யூச்சரில் அது நல்லா இருந்துன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். நான் பண்ணிவிட்டு இப்போ கேவிக்கையில் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு நான் ஒரு இதில் இருக்கேன் நான். மேலும் விவரங்களுக்கு திரு என் ரமேஷ் அவர்களை 07200587200 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். நவீன தொழில்நுட்ப முறையில் கால்நடை வளர்ப்பு பற்றிய செயல்பாடுகள் குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மைய பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்கள். பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமாக இருந்தது தரம் உயர்த்தப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் விரிவாக்க பணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா பயிற்சிகள், விவசாயிகளுக்கு வேண்டிய அனைத்து பயிற்சிகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 1 நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சி, 1 மாத பயிற்சி, இப்படி விவசாயிகளுக்கு அவர்களுக்கான தேவைக்கேற்ப பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் நிலைய பயிற்சியாக இங்கே நிலையத்திலேயே நாங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வெளியில் போய் சப்போஸ் வெளியில் கிராமத்துகளில் வந்து அவங்க 20 நபர்கள் இருந்து கொண்டு எங்களுக்கு பயிற்சி கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் களப்பயிற்சியாக அங்கே போய் நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தவிர 1 மாத பயிற்சியாக எங்களது நிலையத்திலேயே சுய வேலைவாய்ப்பு பயிற்சியாக கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி, வெள்ளாடு வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, ஜப்பானிய காடை வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, இப்படி கால்நடை மற்றும் கோழிகள் சம்பந்தமான அனைத்து பயிற்சிகளும் இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போல் கருத்தரங்குகள், குறிப்பாக இங்கு விவசாயிகளிடத்தில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அவங்க என்னென்ன குறைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யும் வகையில் கருத்தரங்கு ஏற்பாடு செய்து அந்த கருத்தரங்கில் அவர்களுக்கு நிவர்த்தி செய்யும்படியாக தொழில்நுட்பங்களை கூறி வருகின்றோம். அடுத்ததாக விவசாயிகளுக்கான கால்நடை மருத்துவ முகாம்கள் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அங்கு கால்நடை பராமரிப்பு துறையின் உதவியோடு, மதுரை ஆவின் உதவியோடு அங்கு கால்நடை மருத்துவ முகாம்கள், மலடு நீக்க சிகிச்சை முகாம்கள், குறிப்பாக கால்நடைகளுக்கு இன்ஃபெர்டிலிட்டி, மலடு நீக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப மலட்டுத்தன்மை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அந்த கால்நடைகளுக்கு வேண்டிய அந்த மலட்டுத்தன்மையை போக்கும் வகையில் சிறந்த பேராசிரியர்களை கால்நடை மருத்துவக் கல்லூரியிலிருந்து தருவித்து இங்கு மலடு நீக்க சிகிச்சை முகாம் ஏற்பாடு செய்து விவசாயிகளுக்கு அங்கு கால்நடைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நாங்கள் நடவடிக்கை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததாக வெளியிலே ஏதாவது நோய் அறிகுறிகள் தென்பட்டால், விவசாயிகள் ஏதாவது கால்நடைகள், கோழிகள் இறப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, எங்களுடைய பண்ணைக்கு வந்து ஆலோசனை கூறுங்கள் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்கன்னா நாங்கள் இங்கேருந்து அங்கே பண்ணைக்கு போய் அங்கே நோய் புலனாய்வு பண்ணி மீண்டும் கால்நடைகளோ கோழிகளோ இறக்காத வண்ணம் அங்கேயே இறப்பு பரிசோதனை செய்து பார்த்து அதற்கு தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதுபோல் மாதிரிகள் வெளியில் வந்து கால்நடை மருந்தகங்களிலோ இல்லை கால்நடை மருத்துவ முகாம்களிலோ இல்லை ஏதாவது நோய் கிளர்ச்சி ஏற்படும் சூழ்நிலையிலோ அங்கு சென்று எங்களுடைய நிலைய
பேராசிரியர் பெருமக்கள் அங்கு சென்று அங்கு மண் மாதிரி எடுத்து எப்படி மண் பரிசோதனை செய்கிறார்களோ அது மாதிரி இரத்தம், சிறுநீர், சாணம் இது போன்ற மாதிரிகளை எடுத்து வந்து எங்களுடைய நிலையத்தில் மிகப்பெரிய பரிசோதனை கூடம் இங்கு உள்ளது. பரிசோதனை கூடத்தில் அந்த மாதிரிகளை பரிசோதனை பண்ணி உடனுக்குடன் அதற்கு வேண்டிய ரிசல்ட் தீர்வுகளை அங்கு உள்ள விவசாயிகளுக்கும் அங்கு அருகாமையில் உள்ள கிராமத்தாருக்கும் கால்நடை உதவி மருத்துவர் மூலமாக அதை தெரியப்படுத்தி தீர்வு காண வைக்கிறோம். இந்த பயிற்சிகள், ஆய்வுப் பணிகள் அனைத்தும் விவசாயிகளுக்காகவே இது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள், ஆய்வுகள் அனைத்தும் விவசாயிகள் என்னென்ன குறைகள் அவர்களுக்கு தென்படுகிறதோ அதை நிவர்த்தி செய்கிறோம். சமீபத்தில் கோமாரி நோய், காணை நோய் கிளர்ச்சி தமிழகம் எங்கும் ஒரு சில இடங்களில் தென்பட்டு வந்தது. இதில் அங்கு போய் கால்நடை பராமரிப்புத்துறையின் உதவியோடு மாதிரிகள் எடுத்து அதற்கு மீண்டும் மற்ற கால்நடைகளுக்கு இந்த கோமாரி நோய் பரவாத வண்ணம் அங்கு அதுக்கு வேண்டிய தடுப்பு முறைகளை கையாண்டோம். அதே போல் பாக்டீரியா நோய்கள், வைரஸ் நோய்கள், பூஞ்சை நோய்கள், ஒட்டுண்ணி நோய்கள் இப்படி பல்வேறு வகைப்பட்ட நோய்கள் கால்நடைகளுக்கும் கோழிகளுக்கும் மீண்டும் மீண்டும் பரவாத வண்ணம் நாங்கள் சிகிச்சைகளும் தடுப்பு முறைகளும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம் கால சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி அவர்களுக்கு வேண்டிய தடுப்பு முறைகள், தடுப்பூசி முறைகள் ஒவ்வொரு பருவகாலங்களிலும் ஒவ்வொரு நோய்க்கிருமிகள் வந்த வண்ணம் இருக்கும். அந்த நோய்க்கிருமிகள் வருவதற்கு முன்னதாகவே அதற்கு வேண்டிய தடுப்பூசி முறைகளை எங்களது நிலையத்தின் மூலமாக, துண்டு பிரசுரம் மூலமாகவும், அதே போல் வானொலி வேளாண் நிலையத்தின் மூலமாகவும், கருத்துக்கள், அதே போல் நியூஸ் பேப்பர் நாளிதழ்கள் மூலமாகவும் எங்களுடைய கருத்துக்கள் அவர்களுக்கு, விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தீர்வுகள் அனைத்தும் எங்களுடைய நிலையத்தின் மூலமாக அவ்வப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக விவசாயிகளுக்காக தனியாக ப்ராஜெக்ட் திட்டங்கள், அந்த விவசாயிகள் கால்நடைகளுக்கு வேண்டிய திட்டங்கள் 3 திட்டங்கள் இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 3 திட்டங்களுமே விவசாயிகளுக்கு வேண்டிய இடுபொருட்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அதற்கு தகுந்தாற் போல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் வெளியீடான தொழில்நுட்பம் மினரல் மிக்சர், தாது உப்பு கலவை. இந்த தாது உப்பு கலவை மதுரை மாவட்ட விவசாயிகள், நிறைய விவசாயிகள் இதை வாங்கி சென்று இதன் மூலம் அதிகப்படியான பலனை அடைந்துள்ளார்கள். அதே போல் கோழியில் பார்த்தோம்னா ஓரல் பெல்லட் வேக்சின், வாய் வழி குருணை மருந்து. நம்ம தடுப்பூசி எல்லாம் ரெக்கைக்கு அடியில் கோழிக்கு நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த தடுப்பூசி விவசாயிகள், பண்ணையாளர்கள் அவ்வளவாக கையாள முடியாது. அதனால் விவசாயிகள் எளிதில் தீவனத்தின் மூலமாகவே இந்த வாய்வழி குருணை மருந்தை தீவனத்தின் மூலமாக வைத்துவிட்டால் எல்லா கோழிகளும் சாப்பிட்டுவிடும். விவசாயிகள் எளிதாக தன்னுடைய ஃபோனில், தொலைபேசி மூலமாக இலவசமாக இந்த 1962 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஏதாவது கிரிட்டிக்கல் கேசஸ், எமர்ஜென்சி கேசஸ் சொல்லுவோம், அவசர சிகிச்சை, குறிப்பாக மாடு கண்ணு போட முடியல அப்படின்னா, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்க, கண்ணு போட முடியல அப்படின்னா உடனே இங்கே தெரியப்படுத்தி எங்களுக்கு அந்த தகவல் வந்தது உடனே நாங்கள் இங்கே ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு போய் அங்கே விவசாயிகளில் கால்நடையில் அந்த ஆம்புலன்ஸ்லேயே லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கு கால்நடை மருத்துவமனையில் கொண்டு அதுக்கு வேண்டிய சிகிச்சைகள் பண்ணி மீண்டும் விவசாயிகளிடத்திலேயே கொண்டு போய் விட்டு வருகிறோம். இப்படி வெவ்வேறு தொழில்நுட்பங்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து
விவசாயிகளுக்கு நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். அதே போல் விவசாயிகளுடைய குறைகளை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு கூறி தீர்வு காண்கிறோம். ஸோ இரண்டுக்கும் இடையே நாங்கள் ஒரு பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி பழனிசாமி அவர்களை 094 43 10 2139 மற்றும் 090 03 66 1393 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1780 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1860 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1570 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1980 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் வத்தலக்குண்டில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், தலைவாசலில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1660 ரூபாய்க்கும், எல் இதர ரகம் ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்ச விலையாக 7748 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8611 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்ச விலையாக 8124 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9015 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு தென்காசியில் குறைந்தபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7000 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் குறைந்தபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 8 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை 1 கிலோ 54 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 8 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 180 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 70 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25.8 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 54%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 12.9%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.7 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 513.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1005.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.1 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி
பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கோழிகள் வளர்ப்பு வணிக ரீதியாக நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகின்றது. கோழிகள் உணவு தேவைக்காக முக்கியமாக வளர்க்கப்படுகின்றன. இத்தொழிலை மேற்கொள்வதால் வேளாண்மையாளர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைகின்றனர். கோழி மாமிச உணவை செல்ல பிராணிகளுக்கு தயாரித்தல் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி. சிவகுமார் அவர்கள். இறந்த கோழிகள் மற்றும் முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை விவசாயிகள் அதை அப்புறப்படுத்துவதில் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் கோழிகளை தூர எறிவதால் சுற்றுப்புற சூழலுக்கு மிகுந்த கேடு விளைவிக்கின்றது. எனவே இந்த இறந்த கோழிகள் மற்றும் முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள கார்கஸ் யூட்டிலைசேஷன் பை ப்ராடக்ட்ஸ் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய பிளான்ட்டில் உங்களுடைய கோழிகளை கொண்டு வந்து அதை உலர் வடித்தல் முறையில் மூலம் உபயோகமான மிக விரைவில் உங்களுக்கு தேவையான இறந்த கோழிகளை தூளாக்கி நீங்கள் பயன்பாட்டிற்கு உட்படுத்தப்பட முடியும். இப்பொழுது இறந்த கோழிகளை தினந்தோறும் உங்களுக்கு இப்போ கோழி பண்ணைகளில் இறக்கும் கோழிகளை இங்கே நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு குறைந்தது 250 ஒரு 300 கிலோ அளவுக்கு சேகரித்து இங்கு கொண்டு வந்தீர்களானால் இங்கு உள்ள இந்த பிளான்ட்டில் இதை நாங்கள் 2 நாட்களில் அதை உபயோகமான பொருளாக நாங்கள் மாற்றி தருகின்றோம். இதற்காக எங்களுடைய கல்லூரி வளாகத்தில் இதற்கென பிரயோஜனமான இந்த பிளான்ட் என்று சொல்லக்கூடிய தொழிலகத்தில் நீங்கள் கொண்டு வரும் கோழிகளை நாங்கள் ப்ரீ பிரேக்கர் என்ற முறையில் சிறிய துண்டுகளாக நறுக்கி, இது கோழிகளாக இருந்தாலும் சரி, இது பெரிய பிராணிகளாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் ப்ரீ பிரேக்கர் என்றக்கூடிய மெஷினில் அதை சிறு சிறு துண்டுகளாக மாற்றிக்கொள்கிறோம். குறைந்தது 0.6 மில்லிமீட்டர் அளவு நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம். இது எதற்கென்றால் குக்கரில் அதை செலுத்தும் பொழுது அது நன்றாக வேக வைக்கிறதுக்கு மிகவும் பெரிதும் துணை புரிகின்றது. எனவே இதை நாங்கள் சிறு சிறு துண்டுகளாக மாற்றிக்கொள்கிறோம். இதை இரண்டாவதாக இந்த ட்ரை ரெண்டரிங் என்றக்கூடிய குக்கரில் இதை நாங்கள் சிறு சிறு துண்டுகளாக மாற்றி அதை உள்ளே செலுத்துகிறோம். இந்த குக்கரானது 2 அடுக்கு கொண்டது. இதில் நாம் செலுத்தும் வெட்டப்பட்ட கோழி துண்டுகளை நாம் நேரடியாக வேக வைக்காமல் நாம் வெளிப்புறமாக நாம் நீராவியை செலுத்தி அதை நாம் வேக வைக்கிறோம். அதனால் அது வேகுவது மிகவும் எளிமையாக இருக்கிறது. மேலும் இதனுடன் நாம் ப்ரெஷர் அழுத்தத்தையும் நாம் கொடுக்கிறோம். இது முதல் ப்ராசஸாக இதில் குக்கிங், அதாவது வேக வைத்தல். இது நடக்கும் வெப்பநிலை பார்த்தோமானால் 100 டிகிரி செல்சியஸில் 20 நிமிடங்களுக்கு வேக வைக்க வேண்டும். இரண்டாவதாக ஸ்டெரிலைசேஷன் என்று சொல்லக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா 140 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையில் அழுத்தம் 45 PSI அதாவது என்ற அழுத்தத்தை நாம் கொடுக்கிறோம். இதனால் பெரும்பாலான கிருமிகள், பெரும்பாலான ஈகோலை மற்றும் நுண்ணுயிர் கிருமிகள், அதாவது மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அதனால் இந்த கார்கஸ் மீல் என்ற கூடிய இறைச்சிக்கூட்டு தூள் மிகவும் பாதுகாப்பானது. பெரும்பாலான நுண்ணுயிர்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன இந்த இரண்டாவது ஸ்டெரிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ப்ராசஸில். மூன்றாவதாக ட்ரையிங். ஏன்னால் மூன்றாவதாக அதனுடைய
மாய்ஸ்சர் லெவலை, அதாவது ஈரப்பதத்தை நாம் குறைக்க வேண்டும். அதற்காக ட்ரையிங் என்று சொல்லக்கூடிய மூன்றாவதாக ஒரு ப்ராசஸ் நடைபெறுகிறது. இவற்றில் நடக்கக்கூடியது என்னவென்றால், பெரும்பாலான ஈரப்பதங்கள் அந்த இதிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றன. இதற்கு நாம் உபயோகப்படுத்தப்படும் வெப்பநிலை என்னவென்றால் 100 டிகிரி செல்சியஸ் மற்றும் நேரம் பார்த்தோம்னால் 1 மணி நேரம் அதை நாம் காய வைக்க வேண்டும். அதற்கு பின்னர் இதை ட்ரை ரெண்டரிங் குக்கரை திறந்து அதிலிடையே கிடைக்கக்கூடிய அந்த வேக வைக்கப்பட்ட பொருளை கிராக்லிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த கிராக்லிங்கை நாம் பெர்குலேட்டிங் டேங்க் என்றக்கூடிய ஒரு டேங்கில் நாம் சேகரித்து அதை பேஸ்கட் சென்ட்ரிபியூஜ் என்ற இதில் 1000 RPM என்ற இடத்தில் அதை நாம் 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடங்கள் வரை நாம் சுற்ற வைக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இதில் உள்ள இந்த இறந்த கோழி கூட்டில் உள்ள புரதம் மற்றும் கொழுப்பு மற்றும் நீர் போன்றவை பிரிந்து வெளிவருகின்றன. இந்த பிரிந்து வருகின்ற கொழுப்பை நாம் டெக்னிக்கல் ஃபேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த பிரிந்து வந்த டெக்னிக்கல் ஃபேட்டை நாம் ஒரு கொள்கலனில் அதை சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தது போல் இதில் கொழுப்பு நீக்கப்பட்ட அந்த கிராக்லிங்ஸ் என்றக்கூடிய பொருளை நாம் ஒரு ஓப்பன் ட்ரை யார்ட் மூலம் அதை நாம் குளிர வைக்க வேண்டும். குளிர வைத்து 2-1 நாட்கள் கழித்து அதை ஹேமர் மில் என்றக்கூடிய சிறு சிறு துண்டுகளாக மாற்றக்கூடிய ஒரு மிஷினில் செலுத்தி அதை நாம் அதாவது பவுடராக நம்ம மாற்றிக்கொள்கிறோம். இதை நாம் அறை வெப்பநிலையிலேயே நாம் 6 மாதங்கள் வரை வைத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் இதனுடைய ஈரப்பதம் மிகவும் 5% அளவு குறைக்கப்படுகின்றன. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட இந்த இறைச்சி கூட்டுத்தூளை நாம் செல்லப்பிராணிகளுக்கான உணவு தயாரிப்பதில் 5 முதல் 20% வரை நாம் சேர்த்து நாம் செல்லப்பிராணிகளுக்கான உணவு தயாரிக்கலாம். மேலும் இதில் அதிக அளவு கச்சா புரதம் உள்ளதால் விலங்குகளுக்கு ஏற்ற ஒரு ஃபீட் சப்ளிமெண்ட்டாக இது பயன்படுகின்றது. மேலும் விவரம் பெற டாக்டர் பி சிவகுமார் அவர்களை 09453586301 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா, இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 14/3/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பாரம்பரிய ரக வாழை சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஜி அஜிந்தன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரம். லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி மற்றும் ஜப்பான் காடை பண்ணை அமைத்தல் குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் வேளாண்மை துறையின் மாநில திட்ட செயல்பாடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மை துணை இயக்குனர் திரு PL அருணாச்சலம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.